18 ஆண்டுகளாக மத்தியில் ஆட்சியில் இருந்த திமுக கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வலியுறுத்தாதது ஏன் என அதிமுக எம்பி தம்பிதுரை கேள்வி எழுப்பியுள்ளார். மும்மொழி திட்டத்தை முதலில் கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். முதலில் இந்திய புகுத்தியதே காங்கிரஸ் தான். உங்களுக்கு தெரியும், ஆட்சி அவங்க தான் 1965 அந்த ஆக்டை கொண்டு வந்து இந்திய கொண்டு வந்தாங்க. மும்மொழி திட்டத்தையும் கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். பிறகு அதே போல எமர்ஜென்சி பீரியட்ல 1926 முன்னாள் பாரத பிரதமர் ஸ்ரீமதி இந்திரா காந்தி அவர்கள் மாநில பட்டியலில் இருந்த கல்வித்துறையை பொது கன்கரண்ட் லிஸ்டுக்கு கொண்டு வந்தாங்க, பொது பட்டியல் கொண்டு வந்தாங்க. இந்த பொது பட்டியல் கொண்டது காரணம் இப்ப இன்னைக்கு கிரைசிஸே என்னன்னா, இந்த கல்வித்துறையை பொது கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த பிரச்சனையே. அது அப்படியே இருந்திருந்தா இந்த பிரச்சனை உருவாயிருக்காது. அதற்கு பிறகு இவர்கள் ஆட்சிக்கு பிறகு அந்த இந்திரா காந்தி ஆதரவு கொடுத்தார்கள். ஆதரவு கொடுத்த பிறகு அந்த நேரத்திலாவது அல்லது 18 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சி இருந்தாங்க. விபி சிங் கவர்மெண்ட்ல இருந்தாங்க, தேவேகவுடா கவர்மெண்ட் இருந்தாங்க, குஜராத் கவர்மெண்ட்ல இருந்தாங்க, வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இருந்தாங்க, திமுக ஆட்சியில் இருந்தாங்க, அதே போல மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இருந்தாங்க. 18 ஆண்டுகள் மத்திய அரசில் திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைத்தது. அப்பொழுது ஏன் இந்த கல்வித்துறையை மீண்டும் மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் என்ற முயற்சி எடுக்கவில்லை? இந்தியை ஆசிரியர் மொழியாக அங்கீகாரம் செய்யப்பட்டு ஆட்சி மொழியாக கொண்டு வந்தது காங்கிரஸ். எமர்ஜென்சி பீரியட் கொண்டு வந்தது காங்கிரஸ். எமர்ஜென்சி பீரியட் எஜுகேஷனை பொது பட்டியலில் கொண்டு வந்து மாநிலத்தின் பொருள் கொண்டு வந்து காங்கிரஸ். பிறகு இந்திரா காந்தி அமருக்கு பிறகு இவர்கள் வங்கி அண்டாம் வைத்த பிறகு எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் 2010 யுஜிசியினுடைய நாமினியை எலெக்ஷன் கமிட்டி கொண்டு வரதும் செய்தது காங்கிரசினுடைய ஆட்சியில. நீட் எக்ஸாம் கொண்டு வந்ததும் காங்கிரஸ் ஆட்சியில. இந்த மாதிரி பல்வேறு நிலையில காங்கிரஸ் கொண்டு வந்துட்டு இன்றைக்கு இவர்கள் துன்பப்பட்ட வாழ மணிக்குமே சண்டை போட்டு இருக்கிறது எந்த விதத்தில் மக்கள் ஏமாற்றிருக்கிறார்கள்.